நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏலம் ஆயுஷில் வந்து ஓட்ஸ் பற்றின விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ளதா, அதை நம்ம வந்து சாப்பிடலாமா, இல்லை ஓட்ஸுக்கு பதிலாக வேறு என்ன இயற்கை மருத்துவம் இதில் வந்து நமக்கு சொல்ல போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் பற்றி நமக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. நம்ம நிறைய டிவியில் கூட நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்க்குறோம். ஓட்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் குறையுது, அதில் பீட்டா குளுக்கோகோன் அதிகமாக இருக்கிறதுனால சக்கரை வியாதியில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் ஓட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டில் நிறைய டாக்டர்ஸ், நிறைய உணவியல் நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஓட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓட்ஸை தாண்டி நம்மளுடைய இயற்கை மருத்துவமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாரம்பரிய உணவுலேயே வந்து நிறைய விஷயங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலே ஓட்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த ப்ராசஸிங் மெத்தட்ஸில் தான் ஓட்ஸ் வந்து நம்ம அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸை வந்து இழக்க ஆரம்பிக்குது. பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம நாட்டு சார்ந்த ஒரு தானியம் கிடையாது. கனடா, நியூசிலாண்டில் தான் அதிகமாக விளையக்கூடிய ஒரு தானியமாக இருக்குது. பட் இந்த ஓட்ஸில் வந்து நிறைய இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுற பொருட்களும், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிற பொருட்களும் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த வியாபார நோக்கத்தோடு அந்த ஓட்ஸை நம்ம கிட்டக்க வரும்போது அந்த ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஹீட்டடப்பான, அதாவது அது தாங்கக்கூடாத அளவுக்கு ஹீட்டில் வந்து அந்த ஓட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை நமக்கு ஹோட் ஃப்ளேக்ஸாக வரும்போது அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூவை அது பிரேக் டவுன் பண்ணுது. சரி, இப்போ இந்த மாதிரியான ஓட்ஸை வந்து நம்ம சாப்பிடலாமா, அதுவும் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு இப்படி ப்ராசஸ்ட் ஆகிடு ஒரு பேக்டு 1 கிலோ 2 கிலோ ஓட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணுற ஓட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்காது. அது எப்போ ப்ராசஸ் ஆகாமல் நமக்கு ஆசேஜ், இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கைக்குத்தல் அரிசி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி ஆசேஜ் நமக்கு அந்த ஓட்ஸ் வந்து நம்ம கையில் கிடைச்சிது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், இதில் இருக்கக்கூடிய லோ கார்போஹைட்ரேட்ஸ், ஹார்ட் ஹெல்த், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ ஓட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல். ஸோ நமக்கு போகா அப்படின்னும் சொல்லுவாங்க. அவல்லே வந்து 2 விதமான அவல் இருக்குது, வெள்ளை அண்டு சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பெரும்பாலும் சிகப்பு அவலில் தான் அதிகமான நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஒரு உலக்கையில் அடித்தாங்க அப்படின்னா அந்த அரிசியில் இருக்கிறோடைய தண்ணியோடைய கண்டென்ட் வந்து எக்ஸிட் ஆகி அந்த ஹீட்டில் வந்து அது ஃப்ளாட்டன் அப் ஆகும்போது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் அதுலேயே ரீட்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அவலில் வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அதிகப்படியான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக் நம்ம உடம்புக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிறுங்குடல் பெருங்குடலுக்கு வந்து ஒரு நமக்கு ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல நிறைய வேணும். அப்போ தான் நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, நமக்கு தேவையான டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம தயிர், மோர் எடுத்துக்க சொல்லுவோம். ஆனால் அந்த தயிர் அண்ட் மோரில் கிடைக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் அவல் சாப்பிட்டாலும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஐபிஎஸ் இஷ்யூஸ் இருக்குது, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லை பெப்டிக் அல்சர் இருக்குது, இல்லை கான்ஸ்டிபேட்டடாக இருக்காங்க, அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கவங்க வந்து இந்த அவலை வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க, ஓட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட அவல் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்குற தாய்மார்கள், அதாவது அது மாதிரி இருக்க பெண்கள் வந்து இந்த சிகப்பு அவலை வந்து தேங்காய் பாலோடு ஊற வச்சு சாப்பிட்றாங்க. இல்லை ஜென்ரலாகவே அவலை வந்து அவங்க எனி ஃபார்மேட், நீங்கள் அவல் உப்புமா மாதிரி சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே கூட நீங்கள் அவல் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் வந்து ஈஸியாக பிளட்டில் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அவளோடு சேர்த்து நம்ம வெத்தலையும், அதாவது நிறைய பேருக்கு வந்து பிளெயினாக வெத்தலை சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ வெத்தலையோடு நீங்கள் அவலை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நமக்கு கால்சியம் அண்ட் அயன் வந்து பைண்ட் ஆகும். இன்னொரு விஷயம், வெத்தலைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம பாடியில் பைண்ட் ஆகணும், ஒட்டணும் அப்படின்னா வெத்தலை வந்து ஒரு பெரிய கேட்டலிஸ்ட்டாக அங்கே வந்து யூஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நினச்சிப்போம் வெத்தலையில் நிறைய கால்சியம் இருக்குது, டைஜஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும், அதனால தான் நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த வெத்தலை போடுற ஒரு ஹேபிட்டை வந்து கொண்டு வந்தாங்க.
கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய நச்சுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து நம்ம பாடியிலேயே வித்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளெயின் வெத்தலை சாப்பிட முடியாதவங்க அவளை உள்ள ரோல் பண்ணி வெத்தலையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கால்சியமும் நம்ம பாடியில் கிடைக்கும், அட் த சேம் டைம் அயனுடைய விஷயமும் நம்ம பாடியில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓட்ஸை வந்து நம்ம தவிர்த்துட்டு, அதாவது ப்ராப்பராக நமக்கு யூரோப்லேருந்து கிடைக்குது, அந்த எந்த விதமான ப்ராசஸிங்கும் இல்லாமல் ஆர்கானிக் ஓட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் டெய்லி நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம வெறும் அந்த ஓட்ஸோட குப்பை சக்கையை தான் நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் தரப்போகிறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம வந்து அவலை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன அவளுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்ஸ் லைக் அது அயன் ரிச், ப்ரோபயோட்டிக், அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், நம்ம கால்சியம் மாத்திரையாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவுல்லேருந்து 2 பவுல் நம்ம அவல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கால்சியம் ரெக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவல் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.